நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் வரேன் சார். அண்ணா, இனிமேல் உங்களுக்கு எவ்வளவு மெட்டீரியல் தேவைப்படாலும் சரி, நம்ம கடை இருக்கு, எப்ப வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். அது நைட்டு 12 மணி ஆனாலும் சரி, தைரியமா கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எடுத்து தரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. வணக்கம். நான் திறக்கிறேன். இப்ப போங்கண்ணே. என்ன இவ்ளோ நேரம் ஆகியும் இன்னைக்கு கடை மூடல? இனிமேல் எல்லாம் இப்படிதான். லேட்டா க்ளோஸ் பண்ணுவேன், சீக்கிரமா ஓபன் பண்ணிடுவேன். பிசினஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு இப்ப சம்பாதிக்கிற பணம்லாம் பத்தல. அதனாலதான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு அரை மணி நேரம் கடையை லேட்டா மூடுனா பெரிய வியாபாரி ஆயிடுவியோ? ஆயிடுவேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஆகியே தீர்வுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த மாதிரி சில்லறை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா இப்போதைக்கு முன்னேற முடியாது. வெறும் சில்லறைய மட்டும்தான் எண்ண முடியும். வேற ஏதாவது உருப்படுற வழியை தேடு. இங்க பாரு கல்பனா, எந்த பிசினஸ் பண்ணாலும் எடுத்த உடனெல்லாம் முன்னேறிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் முன்னேற முடியும். ஓ, அதெல்லாம் ஒரே நாள்ல எல்லாமே நடந்துராது. அது எனக்கும் தெரியும். இந்த மாதிரி வேலைய பார்த்தா இந்த ஜன்மத்துல முன்னேற முடியாது. ஐயோ, இந்த கல்பனாவால டிவியும் பார்க்க முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நான் இப்படியே வெயிட் பண்றது? சொல்லு பிரியா, என்ன பண்ற? அம்மா, நீ சொன்ன மாதிரியே அந்த சேனலுக்காக கனெக்ஷனை கொடுத்தேன். ஆனா அந்த சித்ரா தேவி டோட்டல் கனெக்ஷனையே கட் பண்ணிட்டா. அப்படியா? ஆனா நான் சும்மா இருக்கல. சீதா கிட்ட டிவியில பாடம் சொல்லி கொடுக்கறாங்க, அத பார்த்து கத்துக்கன்னு பிரெயின் வாஷ் பண்ணி அவ மூலமாவே கேபிள் காரருக்கு போன் பண்ண வச்சு மறுபடியும் கனெக்ஷனை கொடுக்க வச்சிட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இப்ப அந்த சித்ரா தேவி வானமே தலையில விழுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. பிரியா, இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்ச மாதிரி இருக்கு. இனிமே அந்த சித்ரா தேவி இந்த அவமானத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இத பாரு, நீ இத விட்டுறாத. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கடி நீ இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டே இரு. பாத்துக்கிட்டே இருமா இன்னும் என்னென்ன பண்றேன்னு. ஆனா என் அத்தை, பாட்டி, ரவி எல்லாருமே அவளுக்கே சப்போர்ட் பண்றாங்க. இங்க நான் ஒருத்தையே போராடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏய் பிரியா, 1000 பேர் அவ பக்கம் இருந்தாலும் உன் பக்கம் நான் இருக்கல. எதுக்கு நீ பயப்படுற? நான் சொன்ன மாதிரி தைரியமா செய். என்ன நடக்குதுன்னு நாம பாத்துடலாம். சரிம்மா, நான் நாளைக்கு ஃபோன் பண்றேன். பாய். இப்ப தெரியுதா அடிச்சல்ல? பாத்தியா பானுமதி அடிச்சல்ல? ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சல்ல? பிரியா,
ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற இப்பெல்லாம்? உங்ககிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டயுமே பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஏன், என்னாச்சு? இந்த வீட்ல நடக்கிற பிரச்சனையை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இப்படியே போனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எனக்கு பைத்தியமே புடிச்சிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இந்த வீட்ல என்ன நடந்துச்சு? ஏன் வீட்ல என்ன நடக்குதுன்னா ஐயாக்கு தெரியாதோ? சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு. இங்க பாருங்க, எனக்கு இந்த வீட்ல நிம்மதி இல்ல. ஒரு 4-5 நாளைக்கு எங்கயாவது வெளியில போயிட்டு வரலாம், கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும். போயிட்டு வரலாம் பிரியா, ஆனா இப்போ வேணாமே. ஏ, உங்க அண்ணன் பெர்மிஷன் தர மாட்டாரா? அப்படி இல்ல பிரியா, எல்லாரும் கல்பனா பண்ணதை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. சித்தி சரியா கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமையில நம்ம 2 பேர் மட்டும் வெளியே போனோம்னா நம்மளை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாரு. யார் என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு ஏன் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். இந்த வீட்ல என்னைக்குதான் பிரச்சனை இல்ல, அதுக்காக நான் ஏன் சந்தோஷத்தை கெடுத்துக்கணுமா? உங்களுக்கு பிசினஸ் விட்டா வேற பொழப்பே இல்ல, மெஷின் மாதிரி வாழ்றீங்க. நானும் அப்படி வாழணுமா என்ன? பிரியா, இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை உனக்கும் சம்பந்தப்பட்டதுதான். ஏன் எல்லாரையும் பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்க? நான் யாரையும் பிரிச்சு பேசல. இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் என்ன பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் இப்படி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பிரியா, உன் பேச்சு சரியில்லை, தயவு செஞ்சு மாத்திக்க. வீட்ல இருக்கவங்க கேட்டாங்கன்னா ரொம்ப நொந்து போயிடுவாங்க. இங்க இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கோ. ஏய், நான் என்ன புரிஞ்சுக்கல? எனக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, அதனால ஒரு 4-5 நாள் வெளியில போலான்னு கேட்டேன். அது தப்பா? நீ கேட்டதை நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆனா இங்க இருக்க நிலைமை சரியில்லை, அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? முதல்ல ஒரு புருஷனா நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க என்ன வெளியில கூட்டிட்டு போறீங்க போறீங்க போறீங்க. ஏய் பிரியா, முதல்ல வெளியில கூட்டிட்டு போறத பத்தி முடிவு எடுத்துட்டு அப்புறம் என்கிட்ட பேசுங்க. அதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க. ரவி, ஏன் இப்படி கண்டுக்காம போறான்? எப்பவுமே இப்படி போக மாட்டானே, என்ன நடந்திருக்கும்? பிரியா, உடைச்சு வந்துருச்சு. ரவி ஏன் கோவமா போறான்? ஏதாவது பிரச்சனையா? இப்படி ஏதாவது கோவமா போற மாதிரி போயிட வேண்டியது. அப்புறம் பாக்குறவங்க எல்லாம் அந்த கோவத்துக்கு நான் தான் காரணம்னு என்ன வந்து கேள்வி கேக்குறது. நான் உங்களை சொல்லல அத்தை. ஏதோ வீட்ல இருக்கிறதுக்கு போர் அடிக்குதே, 4 நாள் எங்கயாவது வெளியில போயிட்டு வரலாமான்னு கேட்டேன். அதுக்கு கோவப்படுறாரு. நீங்களே சொல்லுங்க அத்தை, நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்கா? நீ கேட்டதுல எந்த தப்பு இல்லம்மா. அவனுக்கு உன் மேல ரொம்ப பிரியம் இருக்கு. இருந்தாலும் ஏன் இப்படி கோவப்பட்டு போறான்னு தெரியல. வரட்டும், நான் ஏன்னு கேக்குறேன். நானும் ஏன்னு கேட்டேன் அத்தை. அதுக்கு அவரு இப்ப வீட்டோட நிலைமை சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதோ காரணம் சொல்றாரு. அத்தை, குடும்பம்னா 1000 பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதுக்காக நான் என்னோட ஆசைகளை ஒதுக்கி வைக்கணுமா? நீங்களாவது அவர்கிட்ட பேசி பாருங்க அத்தை. அவ வீட்டுக்கு வந்த உடனே நான் பேசுறேம்மா. தேங்க்ஸ் அத்தை, அட்லீஸ்ட் நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
மச்சான், இப்படியே வருத்தமா உட்காந்துருந்தா எனக்கு என்னன்னு புரியும்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்னன்னு சொல்றது? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. ஆனா எங்க 2 பேருக்குள்ள எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்ல. சண்டை சச்சரவு இல்லாம எந்த குடும்பம் இருக்கு சொல்லு பார்க்கலாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சுகம் துக்கம் வரத்தான் செய்யும். ஆனா என்னோட வாழ்க்கையில எப்பவுமே சண்டை தான் வருது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கா. வீட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அவதான் காரணமா இருக்கா. அந்த பிரச்சனைக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறா. இத பாரு ரவி, மனுஷனா பிறந்தா அவங்க வாழ்க்கையில ஆசை கனவு ஏதாவது ஒண்ணு இருக்கும். உன் ஒய்ஃபும் அதுல விதிவிலக்கு இல்ல. தான் புருஷன் பக்கத்துலயே இருக்கணும், தான் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுவும் இல்லாம உன் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்காங்க. அவங்கள முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இத பாரு ரவி, பொண்ணுங்களுக்கு பெருசா ஆசை இருக்காது, சின்ன சின்னதா தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றிட்டேன்னு வச்சுக்கோயேன், காலம் பூரா உன் காலடியிலே கிடப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே வராது. எங்க போயிருப்பாரு? வேற எங்க போயிருப்பாரு? என்ன டென்ஷன் பண்ணுங்கிறதுக்காக அங்க இங்கன்னு எங்கேயாவது சுத்திட்டு வர போயிருப்பாரு. அதுக்காக நான் சும்மா விட்டுருவேனா? வரட்டும், என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஒருவேளை நானும் ரவியும் இந்த வீட்டை விட்டு வெளில போனா இந்த சித்ரா தேவி நிம்மதியா இருப்பாளே. அவ நிம்மதியாவே இருக்க கூடாதே. என்ன பண்ணலாம்? இதுக்கெல்லாம் அம்மா தான் சரி. இந்த சித்ரா தேவி அவமானப்பட்டதை பார்த்தா விதவிதமா ஸ்வீட் சாப்பிட்டாலும் பத்தாது. ஹலோ, சொல்லு பிரியா. என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா இருக்க? என்ன சந்தோஷமா இருக்கேனா? அந்த சித்ரா தேவி அவமானத்துல தலை குறிஞ்சு நிக்கிறத விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அதான் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நீயும் வந்திருந்தா ஒன்னா சாப்பிட்டு இருக்கலாம் இல்லையா? அந்த பொண்ணிய எனக்கு எங்க கிடைக்க போகுது? ஏன் அப்படி சொல்ற? அம்மா, வீட்ல இருக்க போர் அடிக்குது. என் புருஷனை 4 நாள் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமான்னு கேட்டேன். அப்புறம் வீட்டோட நிலைமை சரியில்லை அப்படி இப்படின்னு கோவப்பட்டுட்டு வெளியில போயிட்டாரு. இருந்தாலும் என்ன வெளியில கூட்டிட்டு போகணும்னு சண்டை போட்டிருக்கேன். பிரியா, அப்படி ஏதாவது வெளியில போனேன்னு வச்சுக்கோ, நீ புடவை வாங்கினேன்னு வச்சுக்கோ, அப்படியே அம்மாவுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துருமா? அம்மா, என்ன இங்க வெளியில கூட்டிட்டு போறாரா இல்லையானே தெரியல. உனக்கு புடவை கேக்குதா? நீ மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். ஐயோ, பாக்குறேம்மா. அம்மா, நாங்க 2 பேரும் வெளியில போயிட்டா அந்த சித்ரா தேவிக்கு குளிர் விட்டு போயிடுமே. அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் இருக்கும்போது நீ எதுக்கு வருத்தப்படணும்? எல்லாம் அந்த கல்பனாவை வச்சு பழி வாங்கிடுவோம். சந்தோஷமா போயிட்டு வா. சரிம்மா. ஏய் பிரியா, அப்படியே நான் சொன்னதும் அம்மாவுக்கு சேர்த்து ட்ரை பண்றேம்மா. சரிம்மா. பாய். ஹலோ பிரியா. ஹலோ ஹலோ. இவன் ட்ரை பண்றேன்னு சொல்றது? இவ போன பிறகு எனக்கு தேவையானதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். இந்த ஸ்வீட்டை ஒண்ணு கூட மிச்சம் வைக்க கூடாது, எல்லாத்தையும் சாப்பிடணும். சித்ரா தேவி ஒழிஞ்சா இனி நாம தினமும் ஸ்வீட் சாப்பிடலாம். நானும் அவன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன்டா. அடிக்கடி கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போய் கூட கொடுக்கறேன். அதுவும் இல்லாம அவளை புரிஞ்சுக்க ரொம்ப ட்ரை பண்றேன். இருந்தாலும் அவளுக்கு இது புரியவே மாட்டேங்குது.
இதெல்லாம் அவங்களுக்கு போதும் நீ நினைக்கிற. ஆனா அவங்களுக்கு வேற ஏதாவது ஆசை இருக்கலாம்ல. நீ என்னைக்காவது அவங்க ஆசை என்னன்னு கேட்டிருக்கியா? அவங்கள என்னைக்காவது வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்கியா? அப்படி இருக்கும்போது அவங்களே எதுக்கு குறை சொல்ற? அதனால இப்பவே போய் அவங்க எங்கெங்க போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போ. அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. தேங்க்யூ சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச். இப்போவே நீ சொன்ன மாதிரி செய்கிறேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ உன் மனசு திருப்தி ஆச்சு இல்ல? முதல்ல ஜூஸ் குடி. ஏய் சங்கர். ஹாய். ரவி ஒரு நிமிஷம். நான் அப்புறம் பேசுறேன் சரியா? ஏய் சங்கர் எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன் சுரேஷ். அப்புறம் வீட்டுலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்கு போல என்னோட பிசினஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு என்னடா ராஜயோகம். சரி சரி ஒரு நிமிஷம். ரவி ஒரு நிமிஷம். திஸ் இஸ் ரவி, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹாய். ஹலோ. ஹலோ. இவரு சக்கரவர்த்தி குடும்பம். ஓ சக்கரவர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். எஸ், அது எங்க கம்பெனி தான். ஓ glad to meet you. Thank you. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். மை ப்ளஷர். அப்புறம் என்னடா ரெஸ்டாரண்ட் தனியா வந்திருக்க? ஒய்ஃப் வரலையா? தனியா இல்லடா, இருக்காங்க. தோ அங்க இருக்காங்க. ரஞ்சிதா என்னங்க? கம் ப்ளீஸ். இத வரேன். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் மறந்துட மாட்டேன். ரஞ்சிதா, இவங்க சக்கரவர்த்தி குடும்பம். நம்ம சக்கரவர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். தெரியும், நல்லாவே தெரியும். சக்கரவர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், சக்கரவர்த்தி குடும்பம். இவரு ரவி சக்கரவர்த்தி, இவர் அண்ணன் பேரு ராம் சக்கரவர்த்தி, இவர் அம்மா சுமித்ரா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இவங்க அம்மாவும் ஏன் அம்மாவும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஓ, ரெண்டு பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா? ரொம்ப நல்லதா போச்சு. ஏய் வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓகே. ரவி நீ பேசிட்டு நான் இப்போ வந்துடுறேன். டேய் சுரேஷ், பேசிட்டு வந்துடுறேன். டேய் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ இன்னும் என்ன தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. உன் புராணத்தை கேட்க நான் வரல. இப்ப கூட உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன். அவரை தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் உன்கிட்ட கேஷுவலா பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, என் மேல் நீ ஏன் இவ்வளோ கோவமா இருக்குன்னு எனக்கு புரியல. ஆனா உண்மையாவே சொல்றேன், எங்க அம்மா உன்னை பொண்ணு பார்க்கும்போது உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஆனா நீ தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போன. ஆனா இப்ப பார்த்தா நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி சொல்ற. நீ தப்பு பண்ணாம வேற யார் தப்பு பண்ணா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் பிரியாவும் பேசிட்டு இருந்தீங்களே, அது பொய்யா? நீ இல்லாம நான் வாழவே முடியாதுன்னு பிரியா சொன்னாலே, அது பொய்யா? இது எல்லாத்தையும் நின்னு பாத்துட்டு இருந்தேன்ல, நான் சொல்றது பொய்யா? ரஞ்சிதா, நீ சொல்ற மாதிரி அப்படி எதுவுமே நடக்கல. பிரியா என் அண்ணியோட அக்காங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். வேற எதுவுமே எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி என் மனசுல இருந்தது நீ மட்டும்தான். அவ எனக்கு எந்த போனும் பண்ணல. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அப்படின்னா அவ உனக்கு பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணாளே, அது பொய்யன்றியா? அது பிரியாவே வந்து ரஞ்சிதாவுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா, அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. அது சரி, கல்யாணத்துக்கு முதல் நாள் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீ யார் கூடவோ போன்ல பேசிட்டு இருந்தியே, அது யாரு? ஹலோ, குட் மார்னிங் சார். சார், நீங்க ரவிக்குமார் சக்கரவர்த்தி தானே? ஆமா. நீங்க எங்க கடைக்கு வந்து ஜவுளி வாங்குனீங்கல்ல, அந்த கூப்பனுக்கு முதல் பரிசு விழுந்திருக்கு. வாழ்த்துக்கள் சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். முதல் பரிசுக்கான கிஃப்ட் என்ன? ஆஸ்திரேலியா டூர் சார். இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீங்க அப்புறமா பேசுங்களேன். ஓகே? அன்னைக்கு பேசினது பிரியா இல்ல. டெக்ஸ்டைல்ல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு பேசினாங்க. இந்த மாதிரி பிரைஸ் கிடைச்சிருக்கு, ஆஸ்திரேலியாக்கு அனுப்பி வைக்க போறோம்னு சொன்னாங்க. ஓஹோ, அப்படியா? அப்படின்னா அன்னைக்கு ராத்திரியே பிரியா என்னோட ரூம்க்கு வந்து ரவி இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொன்னாலே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது என்னமோ தெரியல. ஆனா நான் சொல்றது எல்லாமே உண்மை. என்ன நம்பு. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஏதோ நாடகம் ஆடி இருக்கணும்.